வணக்கம் நண்பர்களே. திமுகவில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இப்போ எழுந்திருக்கு. யாருக்கு சீட்டு கொடுக்கணும்? சீனியர்களுக்கா ஜூனியர்களுக்கா? இந்த பிரச்சனை ஏன் வந்தது? இதை பற்றி தான் இந்த பதிவு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. சீனியர்களுக்கு சீட்டு தரலாம், இப்போ அமைச்சர்களாக இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுத்துடணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு ஸ்டாலினுடைய விருப்பம். ஆனால் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் உதயநிதி இளைஞர்களுக்கு தான் கொடுக்கணும், நடக்கவே முடியாத சீனியர்களுக்கு கொடுத்து அவங்க எப்படி போய் தொகுதியில் வேலை செய்வாங்க, அவங்க சார்பில் எப்படி கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு உதயநிதி. அந்த கேள்வி நியாயம்தான். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ரீதியாக முதுமையடைந்தவர்கள். அப்போது ஸ்டாலினோட பதில் என்னவாக இருக்குன்னா, அவர்கள் நடக்கவே முடியாத அளவுக்கு வயதாகி இருந்தாலும் அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய கள அனுபவம், எப்படி ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு முதிர்ச்சி, இதெல்லாம் சீனியர்கள்ட்ட தான் இருக்குது. அதனால் சீனியர்களை தவிர்த்து நம்ம வேறு ஆட்களுக்கு சீட்டு கொடுத்தோம்னா நம்ம தோக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனால் உதயநிதியினுடைய இது இல்லை, அவங்கள வழிகாட்ட சொல்லுங்கள், கள அனுபவங்களை பகிர்ந்துக்க சொல்லுங்கள், ஜூனியர்களை வச்சே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. என்ன காரணம்? இதில் பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் என்ன அப்படின்னா, கட்சி அரசியல். இது என்னென்னா, இதே சீனியர்களை திரும்பவும் எம்எல்ஏக்களை கொண்டு வந்தால் இவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை முதல்வர் ஆக்குவதற்கு முட்டுக்கட்டையாக அவர்கள் இருப்பார்களோ அல்லது வேறு ஏதாவது டிமாண்டை வைப்பாங்களோ அப்படிங்கிற பயமும், அவர்களை கையாள்வது என்பது உதயநிதிக்கு அத்தனை எளிதான வேலை இல்லை. இதை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ உதயநிதிக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, சீனியர்களுக்கு அப்பா திரும்பவும் சீட்டு கொடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ணுற இடத்துல உதயநிதி இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால் இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் யாருக்கு சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணிட்டாங்க. இப்போது இவங்களுக்கெல்லாம் நம்ம சீட்டு கொடுக்கலான்னு. அதில் முக்கியமாக மதுரை தெற்க மதுரை என்று சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு அழகிரி அண்ணனுடைய பரிந்துரையில் சிலருக்கு கொடுத்தால் நாம் கட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே ஒரு செய்தி அங்கே போய் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் வச்சு ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ திமுகவில் சீட் யார் கொடுக்கணும், தொகுதிகள் பங்கீடு இப்படி பண்ணி நம்ம போட்டியிடுற இடங்களை யார் கொடுக்கணுங்கிறதுல ஒரு இழுபறி ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அந்த சீனியர் ஜூனியர் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் யாருக்கு சீட்டு கிடைக்கும்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும்.